விஜய் அவர்கள் தான் ஒருவேளை அழைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்றத அவர் திட்டவட்டமா சொல்றாரு. ஆனா விஜய் வந்து கூப்பிடுறாரோ, விஜய் வந்து கேக்குறாங்க விஜயோட கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அது விஜய் தான் முடிவு செய்யணும்னு சொல்றாரு. அப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? விஜய் வந்து அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை இவ்வளவு காலமா. கட்சி ஆரம்பித்த ஓராண்டு காலம் கழித்து 2வது மாநில மாநாட்டுக்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிற இந்த வேலை வரைக்குமே அதிமுகவை அவர் பகிரங்கமாக எதிர்க்கவே இல்லை. இப்ப அதிமுகவினுடைய வாக்கு வங்கி நம் பக்கம் திசை மாறிவிடும் என்று காத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிற விஜய் அவர்கள் அதிமுகவின் வாக்கு வங்கி எம்ஜிஆர் தனியாகவும் அதிமுக தனியாகவும் இருக்க வேணாங்கிறதுக்காக ஒரே வாக்கு வங்கியா மாறிடும் கனவு காண்கிறாரா என்று தெரியவில்லை. விஜய் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஆனா சிக்கல் எங்க இருக்கிறது என்றால், யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதிமுகவோடு கூட்டணி போனால் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதற்கு நீங்கள் இரட்டை இலையிலே வாக்களிங்கள் என்றுதான் பிரச்சாரம் செய்ய முடியும். அதுக்கு பதிலாக நீங்க விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவருக்கே வாக்களிங்கள் என்று எடப்பாடி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு கனவு காணக்கூடிய இடத்திலே விஜய் இருக்கிறார். அந்த கனவை ஏற்கனவே அனுபவித்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்.